ரிஹர்சல் எவ்வளோ முக்கியம். ஒரு நாடகத்துக்கு பயிற்சி, அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நாடகம் போடுறோம்னா அதுக்கு ஒரு 2 ரிஹர்சல் ஆகுது. இப்போ நம்ம இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கிற இதே இடத்துல நடக்கும். அது இல்லாமல் மேடை ஏறக்கூடாது. அந்த டிசிப்ளின், சும்மாலாம் நீ மேடை ஏறிட முடியாது. ஏன்னா மேடை வழுக்கி விட்டுரும் உங்களை. ஏன்னா அது நிஜம். நீ பண்ணுற உண்மை, தப்பு பண்ணாலும் அங்கேயே தான், ரீடேக் கிடையாது. ஆமாம். நல்ல பேர் வாங்கினாலும் அங்கே இமீடியட் ரெஸ்பான்ஸ். போய் தியேட்டரில் வெயிட் பண்ணி ரசிக்கிறாங்களா இல்லையாங்கலாம் பார்க்க தேவையில்ல. இன்ஸ்டன்ட் அந்த மாதிரி தியேட்டர்ல நடக்கும் போது திடீர்னு ஏதாச்சும் மறந்து கண்டிப்பா ஆகும். ஆகி இருக்கா? மனுஷங்க தானே நாங்க எல்லாரும். அஃப்கோர்ஸ் ஆகும். அதை எப்படி மேக்கப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி, அதுவும் அப்பா கிட்ட கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான். டக்குன்னு மாத்தி எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணணும், எப்படி அதை கொண்டு வரணும், எப்படி அந்த கான்செப்டை திருப்பி கொண்டு வந்து நிறுத்தி வைக்கணும். ஐயோ, அதெல்லாம் சமாளிச்சிடுவாரு, பண்ணி ஆகணும். அது அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ், அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அது இப்போ எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அந்த டிசிப்ளின், ரிஹர்சல்ஸ். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், அது தாத்தா கிட்டேருந்தும் அப்பா கிட்டேருந்தும் நான் கற்றுக்கிட்டது, ஒருத்தங்களோட சுகத்தில் நீ பங்கேற்கிறியோ இல்லையோ, துக்கத்தில் பங்கேற்கணும். ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு நீ போகலன்னாலும் அந்த வீட்டில் ஒரு சாவு நடந்துச்சுன்னா அங்கே போய் நிற்கணும். யூ ஹேவ் டு ஷோ தெம் யுவர் சாலிடாரிட்டி அப்படிங்கிறது அவங்க 2 பேர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்.